காங்கிரஸ் அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரியான செயலில் மீண்டும் ஒரு முறை இப்போ திமுக அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ, அந்த வீடியோவை இப்போ தமிழக வெற்றி கழகம் அவங்க சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு வைரல் ஆக்கிக்கிட்டும் வராங்க. இதனால் இன்னைக்கு காலையில் ஸ்டாலின் அவருக்கு கம்ப்ளீட்டாக ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடிய அளவுக்கு தமிழக வெற்றி கழகம், முக்கியமாக விஜய் அவர்கள் செஞ்சிருக்க செய்கை இப்போ ஏறக்குறைய திமுக அவங்கள விட்டுட்டு காங்கிரஸ் அவங்க விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சேர்ற மாதிரியான விஷயங்கள் தற்போது இன்னைக்கு காலையில் இருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திமுக அவங்க மேலே பயங்கரமாக கடுப்பு, கோபம், அதிருப்தியில் இருக்கிற ராகுல் காந்தி, விஜய் அவர் நம்ம தமிழகத்தில் அவர் போட்டியிட போகிற தொகுதி இன்னைக்கு காலையில் முக்கியமான மிகப்பெரிய சம்பவம் செய்த விஜய் அப்படின்னு இப்போ அடுத்துன்னு திமுக அவங்களுக்கு அடி மேலே அடியாகவும், அதே போல் இந்த பக்கம் விஜய் அவருக்கு அடுத்துன்னு சாதகமான சில நல்ல விஷயங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. முக்கியமாக காங்கிரஸ் அவங்களுக்கு எதிராக திமுக அவங்க என்ன அதிருப்தி அடைகிற மாதிரி, கோபம் அடைகிற மாதிரியான விஷயத்த திமுக செஞ்சாங்க. எதுக்காக ராகுல் காந்தி தொடர்ந்து திமுக அவங்க மேலே இப்போ கோபமாகவும் அதிருப்தியாகவும் இருக்கார் அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திமுக காங்கிரஸ் ரெண்டு பேருமே பல வருஷமாக என்னதான் நல்ல கூட்டணியாக அவங்க ரெண்டு பேருமே இருந்தாலும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி எங்களுக்கு அதிகப்படியான சீட் வேணும், அதே போல் ஆட்சி அதிகாரம் ரெண்டுத்துலேயுமே பங்கு வேணும் அப்படிங்கிறதுல ராகுல் காந்தி ரொம்பவே உறுதியாக இருக்கார். ஆனால் இந்த பக்கம் ஸ்டாலின் அவர் என்னமோ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எங்கள் கூட தான் கூட்டணியில் இருக்கணும், விஜய் அவர்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்டாலின் ரொம்பவே உறுதியாக இருக்கார். ஆனால் சீட்டு அதிகமாக நீங்கள் கேட்குற மாதிரி தரமாட்டோம், ஆட்சி அதிகாரம் அதுலேயும் பங்கு தரமாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் அவரும் பார்த்தீங்கன்னா விடாப்பிடியாக தான் இருக்கார். அப்படி விடாப்பிடியாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அட்லீஸ்ட் காங்கிரஸ் அவங்க கிட்ட நட்புறவுடன் அவங்க மானத்தையாவது வாங்காமல் கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கணும்ல. ஆனால் நேற்று நடந்த சம்பவம் இப்போ ராகுல் காந்தி அவரை தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி அவங்க தலை குனிகிற மாதிரியான விஷயத்தில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க திமுக. அதாவது நேற்று நேஷ்னல் டிவி, மிகப்பெரிய நேஷ்னல் அளவில் ப்ளே ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிவி, அந்த டிவி நிகழ்ச்சியில் விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்தின் அந்த விவாதம் அந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே வருது. அப்போ அங்கே நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் பராசக்தி திரைப்படத்தில் எந்த கட்சிக்கு எதிராக போராட்டம் அந்த கட்சியில் திமுகவினர்கள் நடத்தினாங்க, கலைஞர் எல்லாமே நடத்தினாரு அப்படின்னு கேள்வி கேட்டால் காங்கிரஸுக்கு எதிராக தான் அந்த போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட திமுகவை சேர்ந்த முன்னணி வழக்கறிஞர் அவர் கலந்துக்கிட்டாரு. அவர் உடனடியாக கேட்ட உடனே காங்கிரஸ் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டாரு. அப்படின்னா இப்போ நீங்கள் யாரு கூட கூட்டணியில் இருக்கீங்க, தமிழகத்தில் 2026 எலெக்ஷனில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைச்சிக்கிட்டு அந்த எலெக்ஷனை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த கேள்வியை கேட்டதுமே அந்த நிகழ்ச்சியில் கூடியிருந்த அங்கே இன்னும் சக கெஸ்ட் இப்படி எல்லாருமே பயங்கரமாக குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேள்வி கேட்டதுமே அங்கே போயிருந்த திமுக வழக்கறிஞர் அவர் ஷாக் ஆகிட்டார். எல்லாருமே அந்த இடத்துல சிரித்ததுமே அங்கேயே காங்கிரஸ் அவங்க மானத்தை வாங்கிட்டாரு அந்த வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் ரொம்பவே அசிங்கமாக போயிடுச்சு. அப்போவே கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தால் பரவாயில்ல. அவங்க எல்லாருமே சிரிக்கிறத பார்த்த அந்த வழக்கறிஞர் அவங்க எல்லாரையுமே கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா சிரிச்சாரு பாருங்க, ஒரு கேவலமான சிரிப்பு, கெக்க அப்படின்னு. இப்போது அந்த வீடியோ, அந்த விஷயம்தான் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. இங்கே கொஞ்சம் அந்த வீடியோவை நீங்களே இப்போ பாருங்கள். Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What? Are you the answer or someone from the BJP is the answer? Sir, you would have to leave. அதாவது பராசக்தி திரைப்படத்தில் காங்கிரஸை தான் திமுக அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சது தான். இது பொதுவெளியில் யாராவது கேள்வி கேட்டால் அசால்ட்டாக இந்த விஷயத்தை கடந்து போயிட்டாலோ இல்லை பதில் சொல்லிட்டாலோ இந்த விஷயம் தற்போது இவ்வளவு வைரல் ஆகியிருக்காது. ஆனால் அங்கே நெறியாளர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்க, இப்போ யார் கூட கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுமே மற்றவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு இப்போ திமுக வழக்கறிஞர் அவர் சிரிச்சாரு பார்த்தீங்களா. இப்போ அந்த விஷயந்தான் ரொம்ப பெரிய அளவில் நம்ம இந்திய அளவில் நேஷனல் அளவில் வைரல் ஆகிட்டு வருது. ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்துக்க வர்ற ஒரு வழக்கறிஞர் அவர் அந்த டீசென்சியை கூட மெயின்டைன் பண்ண முடியாமல் கேவலமாக அசிங்கமாக சிரிச்சது. அந்த இடத்துல காங்கிரஸ் அவங்கள முன் நிறுத்தி இந்த இடத்துல இந்த விவாதம் நடந்தது. அதுக்கப்புறமா அவர் அசிங்கப்படுத்தினது, இது எல்லாமே சேர்ந்து
திமுக காங்கிரஸ் 2 பேருடைய அந்த கூட்டணியை ரொம்பவே அசிங்கப்படுத்தி மக்கள் எல்லாருமே இப்போ இந்த வீடியோவை உத்து பார்த்து இன்னும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை மக்கள் எல்லாருமே பார்த்து சிரிக்கிற மாதிரியான மோசமான ஒரு விஷயத்தில் தற்போது திமுக வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா அவர் ஈடுபட்டிருக்காரு. இதனால் ஏற்கனவே திமுக மேலே அதிருப்தியில் இருக்காரு ராகுல் காந்தி. ஏன்னா கேட்குற சீட்டையும் தரமாட்டாங்களாம், ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு தரமாட்டாங்க, ஆனால் இவங்க கூட தான் நம்ம கூட்டணியில் பயணம் பண்ணணும் அப்படின்னு ராகுல் காந்தி ரொம்பவே அதிருப்தியில் இருக்காரு. அவங்க கூட சரியான பிடி கொடுக்குற மாதிரியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டார். கனிமொழி அவங்க வந்தப்போ கூட அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிவடைஞ்சிருக்கு. அதனால் இப்போ இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். விஜய் அவருடைய தரப்பு எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக்கிக்கிட்டு வராங்க. அதே போல் இன்றைக்கி காலையிலேயே ஸ்டாலின் அவருக்கு ஷாக் தரக்கூடிய அளவுக்கு, ஹார்ட் அட்டாக்கே தரக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய சம்பவத்தை செஞ்சுருக்காரு விஜய். அதாவது நேற்றுல இருந்தே இந்த முக்கியமான நியூஸ் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரு, நம்ம தமிழ்நாட்டில் விஜய் அவர் நிற்கக்கூடிய அந்த தொகுதி எதுவாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த தொகுதி நிச்சயமாக வி சென்டிமெண்ட்டு இல்லைனா வா சென்டிமெண்ட்டு, தமிழ் எழுத்து, அந்த மாதிரியான சென்டிமெண்ட் இருக்கக்கூடிய அந்த பெயர் கொண்ட தொகுதியில் தான் விஜய் அவர் நிற்க போகிறாரு அப்படிங்கிறது இப்போ உறுதியே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சென்னையில் வேளச்சேரி பகுதி, அதாவது வி அப்படின்னு வரக்கூடிய வேளச்சேரி பகுதி, அந்த பகுதியில் விஜய் அவர் நிற்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போவே தகவல் வெளியாயிருக்கு. நேற்றுல இருந்தே இந்த தகவல் வெளியாயிடுச்சு. முக்கியமாக வேளச்சேரி தன்னுடைய ஒரு கோட்டை, திமுக கோட்டை அப்படின்னாலே சென்னை திமுக கோட்டை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஸ்டாலின் அவருக்கு இது ரொம்ப பெரிய இடியாக தான் விழுற மாதிரி வேளச்சேரி பகுதியில் விஜய் அவர் நிற்க போகிறாரு. அந்த பகுதியில் நிறைய மாணவர்கள், இளம் யங்ஸ்டர்ஸுகள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த தொகுதியில் நின்றா நிச்சயமாக விஜய் அவர்கள் ரொம்ப பெரிய பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்தில் பயங்கரமாக விஜய் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்பில் கூட தகவல் வெளியாகிறதை தொடர்ந்து விஜய் அவர்கள் வேளச்சேரி பகுதியில் அவர் நிற்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரியான தகவல் நேற்றுல இருந்து வெளியாகிட்டு இருந்தது. அதே போல் இன்றைக்கி காலையில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி February 2 தமிழக வெற்றி கழகம் கட்சியை துவங்கி கிட்டத்தட்ட 3 ஆண்டு தமிழக வெற்றி கழகம் கட்சி துவங்கி 3 ஆண்டுகள் இப்போ இன்றைக்கி நிறைவு செய்கிறாங்க. ஸோ அதற்கான ஒரு மிகப்பெரிய விழாவை பனையூர் தன்னுடைய அந்த அலுவலகத்தில் விஜய் அவர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய விழா ஒன்றை ஏற்பாடு செய்து இந்த 2026 எலெக்ஷனுக்கான விஜய் அவருடைய அந்த தீவிரமான வேலை எல்லாத்துலேயுமே இன்னில இருந்து மும்முரமாக ஈடுபடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் ஒட்டுமொத்த நம்ம தமிழக அளவில் இருந்து அந்தந்த பகுதிகள், எல்லா பகுதிகளில் இருந்துமே தொடர்ந்து கருத்து கணிப்பு என்னமோ பார்த்தீங்கன்னா வெளியாகிக்கிட்டே இருக்கு. ரங்கராஜ் பாண்டே, நியூஸ் 7, இன்னும் நிறைய பேர் அவங்கவுங்க எடுத்த கருத்து கணிப்பில் விஜய் அவருக்கு நகராட்சியில் அதிகப்படியான ஆதரவு அலைகள் வீசுது. நிச்சயமாக விஜய் அவர்கள் இதே மாதிரி அவருடைய அரசியல் நகர்வை அவர் கொண்டு போனார்னா, இன்னும் கிராம பகுதிகள் எல்லா பகுதிகளிலையுமே விஜய் அவர்கள் இறங்கி அவர் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணார்னா, மக்கள் எல்லாருக்கிட்டையுமே ரீச் பண்ணுற மாதிரியான திட்டங்கள், அவங்களுடைய அந்த வாக்குறுதி, தேர்தல் அறிக்கை, இந்த மாதிரி இன்னும் மக்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு சில விஷயத்தில் விஜய் அவர்கள் ஈடுபட்டார்னா நிச்சயமாக கூட்டணியே தேவையில்ல, விஜய் அவர்கள் அமோக வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தான் இப்போ ஒட்டுமொத்த அரசியல் கருத்து கணிப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ராகுல் காந்தி அவரும் தொடர்ந்து திமுக மேலே அதிருப்தியாக தான் இருக்கார். விஜய் அவரை பற்றி வர இந்த கருத்து கணிப்பு, அவரை பற்றி வர இந்த நல்ல செய்திகள், நிச்சயமாக காங்கிரஸ் வேண்டாம், திமுக நம்ம விஜய் அவருக்கு பின்னாடி போகலாம், கருத்து கணிப்பு இது எல்லாமே விஜய் அவருக்கு ஆதரவாக இருக்குது, விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு நம்பி காங்கிரஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்து வர நாட்களில் திடீர்னு விஜய் அவருடைய கட்சிக்கு கூட சேர்த்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான கதவுகளை இன்னும் முழுசாக மூடப்படலை அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. அந்த வகையில் தொடர்ந்து காங்கிரஸ் அவங்கள எல்லா இடத்துலையுமே அவமானப்படுத்தும் திமுக. ஆனால் காங்கிரஸை தன்னுடைய கட்சிக்கு உள்ளே வாங்க அப்படின்னு ஈர்க்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு விஜய். ஸோ காங்கிரஸ் திமுகவை விட்டுட்டு விஜய் அவர்கிட்ட வந்து சேருவாங்களா? முக்கியமாக விஜய் அவர்கள் வேளச்சேரி அந்த பகுதியை விஜய் அவர்கள் தேர்வு செஞ்சுருக்காரு அவர் நிற்கிறதுக்காக. இது சரியான ஒரு தொகுதியாக இருக்குமா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.